ஹாய் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்ட் 2 வீடியோ. இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனும் சேர்த்து நல்லா மிங்கிள் பண்ணியாச்சுங்க. இது கூட நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கிடலாம். பார்ட் 1 வீடியோவில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க போட்டிருந்தேன். இட்லியும் சிக்கன் கிரேவியும். அதை பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இது நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாங்க. இப்போ ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் என்ன செய்ய போகிறேன்றது தான். கர்டு கொஞ்சம் சேர்த்தாச்சு. அடுத்தது கேசரி பவுடர் ஆரஞ்சு கலரும் கொஞ்சம் சேர்த்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி தாங்க நான் செய்ய போகிறேன். அதுக்கான ரெசிபி ரெடி ஆகிட்டு இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிக்கன் கிரேவியும் இட்லியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் 65ம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒன் ட்ரிப்பு எடுத்தாச்சு. அடுத்த ட்ரிப்பு போட்டிருக்கோம். இப்போ இது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு பார்க்குறதுனா எண்ணெய் கொஞ்சம் மேலே வரும். அந்த டைமில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது பாஸ்மதி ரைஸும் சாப்பாட்டு அரிசியும் ஈக்குவலாக கலந்து அதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்ச தண்ணிங்க இதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு இந்த சிக்கன் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இப்போ எவ்வளோ கிளறி விடலாமோ கிளறி விட்டுக்கலாங்க. ஏன்னா ரைஸ் சேர்த்த அப்புறம் நம்ம அதிகமாக கிளறக்கூடாது. ஸோ கிளறியாச்சு. இப்போது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி ரைஸு ப்ளஸ் சாப்பாட்டு அரிசி அதில் இந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு சேர்த்துக்கலாம். சிக்கன் 65ம் இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆகிட்டு இருக்கும் பொழுதே பாருங்கள் பாதி காணும் எல்லாம் காலி பண்ணிகிட்ருக்காங்க. எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது பார்ட் 3 வீடியோவும் போகும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நீளமாக போகுது. இங்கே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த அரிசியை நல்லா தேங்காய் பூ மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா தூவி விட்டுக்கலாம். நீங்களாம் இன்றைக்கி என்ன லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் சிக்கன் குழம்பும் இட்லி பிடிக்கும். அடுத்தது சிக்கன் பிரியாணி, அதுக்கு சைடிஷ் என்னன்றது உங்களுக்கு பார்ட் 3 வீடியோவில் போடுறேன். சிக்கன் 65 அது கூட நிறைய சைடிஷும் நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. ஸோ அது உங்களுக்கு பார்ட் 3 வீடியோவில் போகும். இப்போ தேவையான அளவு அரிசி எல்லாமே சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் கிளறக்கூடாதுங்க, லைட்டாக தான் கிளறி விடணும். லைட்டாக கிளறியாச்சு. இப்போ இதை மூடிடலாம். சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே அந்த சைடு சிக்கன் 65லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வாங்க. கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். நான் இதில் அதிகமாக நெய் சேர்க்கலை, முந்திரி சேர்க்கலை, ஏலக்காய் சேர்க்கலை, புதினா எதுவுமே சேர்க்கலைங்க. வீட்டில் இருக்கிறத வச்சு தான் பண்ணியிருக்கேன். இது ரெடி ஆகிட்டு இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் 65க்கு தேவையான கேரட் கட் பண்ணியாச்சு. இது ரைத்தா தயிர் பச்சடியில் கொஞ்சமாக கேரட்டு ஆனியன் போட்டிருக்கேங்க. ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு எக்கு அவிச்சு வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் 65 முட்டை கலக்கியம் செய்ய போகிறேங்க. ஏன்னா காலையில் செஞ்ச அந்த சிக்கன் கிரேவி இருக்குது, அதை வச்சு முட்டை கலக்கி முட்டை ஆம்லேட் இது எல்லாமே செய்ய போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 3 வீடியோ பாருங்கள். பாய்.